மகா இறக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மனமேஷன் கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்து உண்மை துதிக்க கர்த்தாவே மகா பெரிய கிருபை கொடுத்துருக்கார். ஸ்தோத்திரம். எத்தனை மக்களுக்கு இந்த சுலாக்கியம் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை நீர் கொடுத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாமல் கெஞ்சுகிறோம். எத்தனையோ கவலைகள் கண்ணீர்கள் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற முடியாமல் கெஞ்சுகிறோம். படத்தேடப்பட்ட மக்களை துரிதமாக கொண்டு வரும். இந்த நாளை நாங்கள் பாடப்போகிற பாடல்களை ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாமுடைய சமூகத்துக்கு பிரதியாக இருக்கட்டும். ஆண்டவரே, பேசுகிறானே நினைத்த மும்மடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். நறுகுண்டதுமான இருதயத்தோடு வந்திருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே உம்முடைய ஆர்த்தை வார்தல இருக்க நீர் கிருபை பாராட்ட முடியாமல் கெஞ்சுகிறோம். ஆடியான மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ளும். இரட்டைத்தன்மையான ஆசீர்வாதங்களை இடைக்கட்டி காத்துக்கொள்ளும் சுவாமி. துவக்க முதல் முடி மருந்து நம்முடைய கிருபை எங்களிடந்து தாங்க வேண்டிய இடத்தில் வேண்டும் என்று ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 103:2 சொல்லப்பட்டு இருக்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எத்தனை உபகாரங்களை செய்திருக்கிறார். ஆமென். எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் உபகாரங்களுக்காகவும் நன்றி செலுத்தி ஒரு சில பாடல்களை இந்த காலை வேளையிலே பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா ஏசையா. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் தான். சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடலாம். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறீர். தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுக, தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுக. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா, நன்றி ஐயா ஏசையா. ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென். கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ளதான ஒரு வரங்களை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார்.
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் இந்த காலை வேளையில நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். இன்னொரு பாடல் நாம் சேர்ந்து நாம் பாடலாம். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவேன், துருகமும் நீர், கேடகமும் நீர், இரட்சணிய கொம்பும் அடைக்கலும் நீர். இந்த பாடலின் கருத்தை உணர்ந்தவர்களாய் கரங்களை தட்டி நாம் பாடலாம். மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், தூர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதும், தூர்ச்சன பிரவாகம் புரண்ட போதும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்ப, உருக்கமாய் வந்து உதவி செய்தார், உருக்கமாய் வந்து உதவி செய்தார். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே, தயை செய்பவனுக்கு நீர் தயவுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவே, தயை செய்பவனுக்கு நீர் தயவுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவே, புனிதனுக்கு நீர் புனிதர் என்றோ, புனிதனுக்கு நீர் புனிதர் என்றோ, புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. இந்த காலை வேளையில கண்களை மூடி வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுறை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாம் பாடினோம், மரணத்தின் கட்டுகள் சூழ்ந்த போதிலும், துர்ச்சன பிரவாகம் புரண்ட பொழுதிலும், நெருக்கத்தின் மத்தியில் குரல் எழுப்புகிற பொழுது உருக்கமாய் வந்து அவர் நமக்கு பதில் தருகிறவர். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? நெருக்கத்தின் மத்தியில் நாம் கூப்பிடுகிற பொழுது, நெருக்கத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், பலவீனத்தின் மத்தியில் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் இறங்கி வருகிற தேவனாயிருக்கிறார். அவர் உருக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் பரிசுத்த ஆவியாயிருக்கிறார். இந்த காலை வேளையில எல்லோரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் என் கண்மலையும், என் கோட்டையும், என் இரட்சகரும், என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும், என் கேடகமும், என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தரே நம்முடைய அடைக்கலம், கர்த்தரே நம்முடைய நம்பிக்கை, கர்த்தரே நம்முடைய கண்மலை, கர்த்தரே நம்முடைய கோட்டை, கர்த்தரே நம்முடைய இரட்சணிய கொம்புமாய் இருந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிற தேவனே. இந்த காலை வேளையில எல்லோரும் கொஞ்சம் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எல்லோரும் வாய்களை திறந்து, ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. கர்த்தருக்கு என்று விட்டு கொடுக்கிற பொழுது இந்த இடத்துல இறங்கி அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லோரும் கொஞ்சம் வாய்களை திறந்து, உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் என்று சொன்னாரே. உன்னுடைய வாயை திறக்கிற பொழுது கர்த்தர் உன்னை நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு.
அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் இந்த வார்த்தை விசுவாசிக்கிறீங்க? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கிற பொழுது அவரே காரியத்தை வாய்க்க செய்கிறவர், அவரே நம்மை நடத்துகிறவர், அவரே நம்மை போஷிக்கிறவர், அவரே நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டு இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ள இந்த காலை வேளையில விடுதலையோடு கூட ஆராதிக்கலாமா? விடுதலையோடு கூட ஆராதிக்கலாமா? நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அது கர்த்தருடைய கிருபை. இந்த இடத்துல நின்று கொண்டிருப்பது அது தேவனுடைய கிருபை, அது தேவனுடைய கிருபை. இந்த இடத்துல எத்தனையோ பேர் வர முடியாத சூழ்நிலையிலும் உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த இடத்துல கூட்டி வந்து சேர்த்திருப்பது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கினது, உம்முடைய கிருபை என்னை தாங்கினது கர்த்தாவே. என்னுடைய கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உம்முடைய கிருபைதாம்பா என்னை தாங்கினது, உம்முடைய கிருபைதாம்பா என்னை நடத்தினது, உம்முடைய கிருபைதாம்பா என்னை பாதுகாத்தது, உம்முடைய கிருபைதாம்பா இந்த நாள் வரைக்கும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து வந்தது. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. அவருடைய கிருபை இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது, அவருடைய கிருபை இல்லாம வாழவே முடியாது, அவருடைய கிருபை இல்லாம வாழவே தெரியாது என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த ரத்தத்திற்கு வல்லமை உண்டு. இயேசுவின் ரத்தத்தை சொல்லுகிற போது பிசாசு ஓடுகிறவனாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் உச்சரிக்கிற பொழுது ஓ சத்துரு நம்மை விட்டு ஓடுகிறவனாய் இருக்கிறான், சத்துரு விலகுகிறவனாய் இருக்கிறான். இந்த காலை வேளையில கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான் என்று சொல்லி இந்த காலை வேளையில கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோமா? கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எல்லாரும் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடலாமா? தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நம்முடைய அன்பு கர்த்தரும் அருமை மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரின் பெரிதான கிருபை, இரக்கம், தயவு, அன்பு ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக நம்மை வழிநடத்தி இருக்கிறது. இந்த புதிய ஆண்டின் 19ஆம் நாளிலே நாம் ஆண்டவருடைய ஆலயத்திலே கூடி வந்து அவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க வைத்திருக்கிறது. அவருக்கே துதி கன மகிமை யாவையும் செலுத்துவோம். இந்த ஆண்டிலே முதல் முறையாக உங்களை நான்
சந்திக்கிறதுனாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆராதனையில் உங்களோடு சேர்ந்து பங்கு பெறுவதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக அவருக்கே கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த அருமையான மேடம் அவர்களுக்கும் சபை ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புது வருடம் தொடங்கி 19 நாட்கள் ஆகிவிட்டது. எப்படி இருக்கிறது இந்த புது வருஷம்? சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இதை நான் நேற்று ஒருத்தட்ட கேட்டேன், எப்படி புது வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். 18 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே போய் கேட்குறீங்களே அப்படின்னு கேட்டார். அப்போ ஒரு வருடத்தின் நன்றாக இருக்கிறதா இல்லையான்றதை ஆரம்பத்தை காட்டிலும் முடிவில் தான் சொல்லுவோம் இந்த வருஷம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. ஒரு அருமையான வாக்கியத்தை நான் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட வாக்கியத்தை நான் படித்தேன். A new year begins with expectations and end with experiences-ன்னு எழுதியிருந்தது. ஒரு புதிய வருடம் எப்படி ஆரம்பிக்கிறதா? எதிர்பார்ப்புகளோடு ஆரம்பிக்குதான், அனுபவங்களோடு முடியுதான். ஒவ்வொரு ஆண்டும் பல எதிர்பார்ப்புகளோடு தான் அந்த ஆண்டுக்குள் நுழைகிறோம் இல்லைங்களா? 2024 அப்படி தான் நுழைஞ்சிருப்போம். நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் 2024 முடியும் போது தான் அது எப்படி என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். நாம் எதிர்பார்த்த சில காரியங்கள் நம்ம நடந்திருக்கோம், சில காரியங்கள் நடந்திருக்காத காரியங்கள் நமக்கு அனுபவத்தை கொடுத்துருக்கோம். ஓ, இது கர்த்தரால் தான் நடக்கவில்லை, கர்த்தர் எனக்கு இதை மட்டும்தான் அனுபவித்திருக்கிறார், இதைத்தான் செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கோம். இந்த ஆண்டும் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளோடு தான் உள்ள நுழைஞ்சிருக்கிறோம். 19 நாள் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். எப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு நமக்கு இருந்தது? ஒரு வேளை இப்போ பிள்ளைகள் பள்ளி படிப்பை முடிக்கக்கூடிய சூழலில் இருக்கலாம், அல்லது கல்லூரி படிப்பை முடிக்கக்கூடிய சூழலில் இருக்கலாம், அல்லது முடித்து வேலைக்காக காத்திருக்கிற சூழலில் இருக்கலாம், வேலை இருக்கிறவர்களுக்கு உயர்வு தேவை என்ற சூழல் இருக்கலாம், திருமணத்திற்காக பிள்ளைகள் காத்திருக்கலாம், திருமணம் முடிந்த பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், வீடு வாகனங்கள் இதையெல்லாம் வாங்கணும் இந்த வருஷத்தில், இதையெல்லாம் நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்குறோம். இதெல்லாம் இந்த வருஷத்தில் எனக்கு நிறைவேற்றி தாருங்க சாமி அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு பெட்டிஷன் போட்டாச்சு. ஏற்கனவே 31ஆம் தேதி நடுநிசி ஆராதனை எதுக்கு எல்லாரும் வந்து இருக்கிறோம்? பெட்டிஷன் தான். பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருடைய சன்னதியிலே அவர்கிட்ட கொடுக்காம நம்ம எங்கே போய் கொடுக்க முடியும்? அவரிடத்தை தான் கொடுக்கணும். அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்து தருகிறவர். ஏற்ற நேரத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள்னு வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கோம், அது தப்பு கிடையாது. ஆகவே இந்த ஆண்டிலே கர்த்தர் நாம் கொடுத்த ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் இறங்கி இந்த ஆண்டிலே நம்முடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமேன். நம்முடைய சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது. இந்த 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்ட காரியங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று மாறுபாடாக தான் இருக்கும். 4 சுவிசேஷத்திலும் சொல்லப்பட்ட காரியங்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு கூட 4 சுவிசேஷத்திலும் சொல்லப்படலை. மத்தேயு லூக்கா மாத்திரம்தான் அதை எழுதியிருப்பாங்க. மார்க்கு யோவான் கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி எழுதியிருக்க மாட்டார். ஒரு சில சம்பவங்கள், ஒரு சில நிகழ்வுகள் மாத்திரமே 4 சுவிசேஷங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு சென்றது, பாடு அனுபவித்தது, சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது, உயிரோடு எழுந்தது 4 சுவிசேஷத்தையும் பார்க்கலாம். அதே மாதிரி அற்புதங்கள்னு பார்த்தீங்கன்னா 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்த நிகழ்வு மாத்திரமே 4 சுவிசேஷங்களும் சொல்லப்பட்ட அற்புதம்னு சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது ஒரு நிகழ்வு 4 சுவிசேஷத்துலையுமே இருக்குது. அது ஒரு அற்புதம் கிடையாது, ஒரு நிகழ்ச்சி. யாருக்காவது தெரியுமா? ஒரு நிகழ்ச்சி 4 சுவிசேஷங்கள்லாமே சொல்லப்பட்டிருக்குது. இதை நான் வாசித்து பார்க்கும்போது நம்ம படித்தது தான் சொன்னோம், ஓ இதுதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஏன் அந்த 4 சுவிசேஷத்தை எழுதின ஆசிரியர்கள் இந்த சம்பவத்தை 4 பேர் எழுதியிருக்காங்கன்னா ஒருவேளை அவர்களுக்கு அது முக்கியமாய் பட்டிருக்கலாம். இந்த சம்பவத்தை ஒருத்தர் எழுதுகிறார், ஒரு தலைப்பு கொடுக்குறார். இந்த சம்பவத்திற்கு ஒரு ஆசிரியர், ஒரு வேத ஆசிரியர் இப்படியாக தலைப்பு கொடுக்குறார். ஃப்ராக்ரண்ட் டிவோஷன் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்குறார். நறுமணமான பக்தி
அல்லது வாசனையான ஒரு ஒரு தொழுது கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து ஞாபகம் வருதுங்களா? என்னங்க? ஆமாம், எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஃப்ராக்ரன்ஸ்ன்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். ஆகவே இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களிலே அடங்கி இருக்கிற வேத பகுதி. அதை நாம் வாசிக்க கவனமாய் கேட்போம். அவருக்கு ராபிக்கு பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடன் கூட வந்து இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தார். அப்பொழுது மரியாள் விலையேற்றி பெற்ற கலங்கமில்லாத நனகம் என்னும் தைலத்தில் ஒரு ராசல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் ஊற்றி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவருடைய சீடரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுத்த சோதரனுமாகிய சீமோனாகிய குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றார். அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவர் திருடனாய் இருந்தபடியால் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமந்தரம் ஆனபடியாலும் இப்படி சொன்னார். அப்பொழுது இயேசு இவரை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணி நாளுக்காக இதை வைத்திருந்தார். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன் என்றார். ஒரு நிமிஷம் தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
பரிசுத்தமும் அன்பும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களை புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்க வைத்திருக்கிற நன்றி செலுத்துகிறோம். 19 நாட்களை கடக்க வைத்திருக்கிற நன்றி சேர்த்துக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எங்கள் மேல் பாராட்டின கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி சேர்த்துக்கிறோம். இப்பொழுதும் சுவாமி நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்கள் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே பரிமள தைலத்தை மரியாள் இயேசுவின் பாதத்திலே ஊற்றி தலை மயிரினால் துடைத்தாள் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இந்த பரிமள தைலம் யாருக்கெல்லாம் பயன்படுத்தப்படும் என்று சொன்னால், ஒரு அரசனுக்கு அவன் தலையிலே அபிஷேகம் பண்ணுவதற்காக ஊற்றப்படும், அல்லது தீர்க்கதரிசிகள், மூத்த தீர்க்கதரிசிகள் இருந்தான்னா அவங்களுக்காக அவங்க தலையில் ஊற்றப்பட்டு அபிஷேகம் பண்ணப்படுகின்ற சூழலிலே அது பயன்படுத்தப்படும், அல்லது ஆசாரியர்கள் என்று சொல்லப்படுகிற ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவருக்கு அருகே சென்று அந்த வழிபாட்டை நடத்துகிற ஆசாரியர்களுக்கு, பிரதான ஆசாரியனுக்கு அந்த அபிஷேகம் பண்ணப்படும். 4வது, மரித்து போனவர்களின் சடலத்திலே ஊற்றுவதற்கு இந்த பரிமள தைலங்கள் பயன்படும். இந்த குறிப்பிட்டு சொன்ன அது ராஜாவாக இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், ஆசாரியர், மரித்தோர், இந்த 4ம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்கலாம். அவர் உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே அவரை ராஜாதி ராஜா என்று அழைத்தார்கள். அவரை மகா தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள், பிரதான ஆசாரியர் என்று சொன்னார்கள். அவர் மரித்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அவர் மரித்த போது அவருடைய சடலத்திற்கு இந்த பரிமள தைலம் போடப்பட வேண்டும் என்று சொல்லி எடுத்து சென்றார்கள் என்று கூட வேதத்திலே பார்க்கலாம். ஆக பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி இருக்கிறதை இதிலே காணலாம். இந்த 4மே அவரை பற்றி சொல்லப்பட்ட காரியங்கள் தான். அது ராஜாவாக இருக்கட்டும், தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், ஆசாரியராகட்டும், அல்லது மரித்தவர்களுக்கு உபயோகப்படுகின்ற பொருளாக இருக்கட்டும். ஆனால் இந்த 4ம் இவர் ஒருத்தருக்கு மாத்திரமே சாத்தியப்பட்டிருக்கிறதை இங்கே காணலாம். இதே சம்பவத்தை மத்தேயு 26ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வசனங்களிலும், மார்க் 14ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வசனங்களிலும், லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனங்கள் தொடங்கி 42 வரைக்கும் அடங்கியிருக்கிற பகுதிகளெல்லாம் நாம் பார்க்கலாம். இன்றைய நாளிலே நம்முடைய தியானத்திற்கு மையமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம். அவ்வப்போது மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய சில காரியங்களை குறித்து நாம் பேசலாம். இதில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகியோர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக எழுதியிருப்பார்கள். யோவான் மாத்திரமே சற்று வித்தியாசமாய் இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். வீட்டில் போய் படித்து பாருங்கள். இந்த எல்லா பகுதியும் பெயர்கள், இடங்கள், சூழல் சற்று மாறுபாடாக இருந்தாலும் சொல்லப்பட்ட கருத்து ஒன்று தான். அவர்கள் சொன்ன கருத்துக்களும் யோவான் சொன்ன கருத்தும் ஒன்றே தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு, லூக்கா, மத்தேயு, மார்க்கு எல்லாம் என்ன எழுதியிருப்பாங்கன்னு சொன்னால், இந்த பரிமள தைலத்தை அந்த பெண் அவருடைய தலையிலே ஊற்றி அவருக்கு அபிஷேகம் பண்ணினாலும் எழுதியிருப்பாங்க. யோவான் மாத்திரமே அவர் பாதத்திலே ஊற்றி எழுதப்பட்டதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா 2மே எதிரெதிரான பகுதி. தலை எங்கே இருக்குது, கால் எங்கே இருக்குது. ஆகவே அந்த ஒரு இடம் மாத்திரமே சற்று வித்தியாசமாக இருந்தது. ஆனாலும் யோவான் எழுதின சுவிசேஷத்தை மையமாக வைத்து இன்றைக்கு நாம் தியானம் செய்யலாம். இந்த காட்சியை அப்படியே உங்கள் கற்பனைக்குள்ளே கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்துவை மரியாள், மார்த்தாள் தங்கள் வீடுகளுக்கு அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். அங்கே மாலையில் அழைத்து செல்கிறார்கள். அன்று அவருக்கு அவங்க நைட்டு டின்னர் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க. அங்கே மார்த்தாள் இருக்கிறார், மரியாள் இருக்கிறார், கர்த்தருடைய சீடர்கள் இருப்பாங்க. குறிப்பாக யூதாஸ்காரியோத் அங்கே இருக்கிறார், லாசரு இருக்கிறார். இப்படி இருக்கிறாங்க. அந்த அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனைக்கு கொண்டு வந்து பாருங்கள். உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துருக்கிற சூழலிலே மரியாள் ஓடி வந்து அவருடைய பாதத்திலே அந்த தைலத்தை ஊற்றி அங்கே காலை சுத்தப்படுத்துகிறார். பிற்பாடு தன்னுடைய முடியினால் அந்த காலை துடைக்கிறார். அதுதான் அங்கே ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளான ஒரு காரியமாக இருக்கிறது. அதுதான் ஒரு பெரிய பேசு பொருளாய் மாறுகிறது.
ஏன் இப்படி இவள் செய்ய வேண்டும்? இது விலையுறந்த தையலமாயிற்றே, இதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே என்று சொல்லி ஒருவர் அங்கே கருத்து தெரிவிக்கிறார். ஸோ அந்த சீனை அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்கும்போது எந்த கேரக்டர்ஸ்லாம் நமக்கு முக்கியமான கேரக்டர்ஸாக தென்படும்? அந்த வீட்டில் யாரெல்லாம் முக்கியமான கதாபாத்திரங்களாக நமக்கு தெரியுவாங்க? மரியாள், ரைட்டு. அப்புறம் லாசரு, அப்புறம் இயேசு கிறிஸ்து. வேற யாரா இருக்கிறாங்களா? யூதாஸ். சரி, இந்த காட்சியை பார்த்தால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மார்த்தாள் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அப்ப மரியாள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? பாத பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். லாசர் என்ன செய்து கொண்டிருந்தார்? பார்த்து கொண்டிருந்தான். அவ்வளவுதான். அங்க சொல்லப்படலைன்னா வேற என்ன செஞ்சிருக்க கூடும்? பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கணும். மரியாள் எல்லாத்துக்கும் பணிவிடை செய்கிறாங்க. டீ கொடுக்குறாங்க, பிஸ்கட் கொடுக்குறாங்க, எல்லாம் தட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு வராங்க, பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே அந்த எண்ணெயை ஊற்றி கழுவி கொண்டு கண்ணீரோடு அதை துடைத்து கொண்டிருக்கிறாள். கை கட்டி லாசரு பார்த்து கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட சூழலிலிருந்து லாசரு வெளியே வந்தவன்? போன வாரம் கல்லறைக்குள் இருந்தவன், உயிரோடு எழுப்பப்பட்டவனும் அவனை உயிரோடு எழுப்பியவரும் அவங்க உட்காந்துருக்கிறாங்க. சும்மா உட்காந்துருக்கிறான் வேடிக்கை பார்த்துட்டு. இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். நாம் இந்த 3 பேரில் யாரை போல் இருக்கிறோம்? சும்மா இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்தோமா, இல்லை உண்மையே கர்த்தரை தேடி வந்திருக்கிறோமா, அல்லது லாசருவை போல் உட்கார்ந்திருக்கிறோமா? எந்த வேலையும் செய்யல, பணிவிடையும் செய்யவில்லை, பாத பூஜையும் செய்யவில்லை. ஒரு உயிர் கொடுத்த தேவன் அங்கே வந்திருக்கிறார். என்ன செய்திருக்க வேண்டும்? அவன்லாம் காலில் போய் விழுந்திருக்கணும். முதல்ல செய்யலை, வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அடுத்தது இங்கே யாருக்கு யார் வேலை செய்கிறார்கள், என்ன வேலை செய்கிறார்கள், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்னா இந்த பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஒரு வீட்டிற்கு வந்திருக்கிறாங்கலாம் விருந்தினர்களை உபசரிப்பது கண்டிப்பான கடமை, அது நியாயமான ஒரு எண்ணம். ஆனாலும் யாருக்கு முதலிடம் கொடுக்குறோம்? எப்பொழுதுமே கடவுளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த பகுதி ஆண்டவருக்கு தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். முந்தா நாள் கூட வெள்ளிக்கிழமை ஒரு ஜெபக்கூட்டம் இங்கே நடந்தது. அதில் வந்திருந்த அந்த ஐயா கூட அதைத்தான் சொன்னார். எப்பயுமே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய கர்த்தர் ஒரு பொசசிவான கர்த்தர். ஆகவே அதை இந்த பகுதி மிகுந்த மீண்டுமாய் நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். இதில் நான் அல்லது என்னை இம்ப்ரெஸ் பண்ண 3 கேரக்டர்ஸ்னால், ஒன்று மரியாள் நம்ம சொன்ன மாதிரி, 2வது யூதாஸ், 3வது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா லாசரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவன் கை கட்டி அப்படியே உட்கார்ந்துருந்தாராங்க, அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடாது, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. முதலில் யூதாஸ் காரியத்தை பார்க்கலாம். குற்றப்படுத்திய யூதாஸ். யூதாஸ் காரியத்து நன்றி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறவன், அல்லது கர்த்தரை கனப்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறவன். ஏனென்று கேட்டால் அவன் கர்த்தரின் சீடர்களில் ஒருவன். எத்தனையோ மக்கள் அவர் பின்னாடி சுற்றி வந்தாங்க, ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யூதாஸ். நீ என் கூட வா, என்னுடைய 12 சீடர்களில் ஒருவனாக இரு என்று சொல்லி கர்த்தர் அவனை கரம் பிடித்து கூட்டிக் கொண்டு வந்தவர். 2வது அந்த 12 பேர்லையுமே அவனுக்கு ஒரு ஒரு பொசிஷன் கொடுக்குறார். என்ன பொசிஷன்? ட்ரெஷரர், காசாளர். இப்போ நம்ம வாங்குகிற காசுகளை எல்லாம் நீ தான் வச்சுக்கணும், பத்திரமா வச்சுக்கிட்டு இது கணக்கு வழக்கு பார்த்து செலவு பண்ணுற வேலைகள் எல்லாம் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்துருக்கிறார். முதல்ல அவனை சீடராய் தெரிந்து கொண்டார், அவனுக்கு ஒரு பொறுப்பையும் கொடுத்தார். பிற்பாடு இயேசு கிறிஸ்து போகிற இடங்களுக்கு எல்லாமே அவன் போவான், கூட்டிகிட்டு போயிடுவார். யாரை கூப்பிட்றாங்களோ இல்லை யூதாஸ் வந்துடுவான் முதல் ஆளா. யூதாஸ் வாப்பா போகலாம் அப்படின்னா எந்த அளவிலே அவனுக்கு அங்கே மதிப்பு இருந்திருக்கிறது, எந்த அளவிலே அவனுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளணும். அவனெல்லாம் முதலில் செஞ்சிருக்கணும். இந்த சம்பவத்தை பார்த்தவுடன் மரியாள் ஓடி அவருடைய பாதத்திலே அந்த நலதம் என்கிற தைலத்தை ஊற்றி கழுவி தலைமுடியினால் துடைக்கிறதை பார்த்தோன்னா அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? முதல்ல வெட்கப்பட்டிருக்க வேண்டும். ஐயையோ,
நாம் பண்ண வேண்டியது இந்த அம்மா பண்ணிருச்சே, அடாடாடா, ஐயோ ச்சே, நமக்குள்ள கடவுள் எவ்வளோ அன்பாக இருந்தார், நமக்கு இவ்வளோ காரியங்களை செய்தாரே, நாமல்ல அதை ஓடி போய் செஞ்சுருக்கணும், நமக்கு முன்னாடி அந்த அம்மா செஞ்சிருச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன செய்திருக்க வேண்டும்? வெட்கப்பட்டிருக்க வேண்டும். சரி, வெட்கப்படலை. ரெண்டாவது என்ன செய்திருக்கலாம்? அந்த பெண்ணை பாராட்டி இருக்கலாம். எல்லார் முன்னாடியும், அம்மா நான் செய்யணும்னு நினச்சேம்மா, நீ முந்திக்கிட்டம்மா, சூப்பர்மா, எவ்வளோ பெரிய காரியத்தை நீ செய்திருக்கிற, எவ்வளோ விலையுயர்ந்த ஒரு தைலம் இது, இதை போய் ஆண்டவருக்காக கொண்டு வந்து கொடுத்துட்டிய, நீ கிரேட்மா அப்படி என்று சொல்லி என்ன செய்திருக்கணும்? பாராட்டி இருக்கணும். ஆனால் இவர் என்ன செய்தார்? உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? இது எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு பர்ஃப்யூம், இதை கொண்டு போய் இப்படி வேஸ்ட் பண்ணுறியா? அவர் காலில் ஊற்றி. அவளுக்கு தெரிந்த கர்த்தரை இவனுக்கு தெரியவில்லை. மரியாளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இவர் கால் முன்னாடி இதெல்லாம் தூசி, இவருக்கு விலை மதிப்பில்லாத அந்த பாதம், அதற்கு நான் ஊத்துக்கிறேனே, இது ஒன்றுமே வேல்யூவே இல்லாது. அது தெரியாம இந்த யூதாஸ் என்ன சொல்றான்? இவ்வளோ விலையில்லாத ஒரு விலை உயர்ந்த ஒரு தைலத்தை எடுத்துட்டு போய் அவர் காலில் ஊத்துறியம்மா, இதை நீ 300 ரூபாய்க்கு வித்திருந்தீன்னா என்ன செய்திருக்கலாம்? தரித்திரருக்கு கொடுத்துடலாமேன்னு சொல்றான். இதை பொறுக்க முடியாமல் தான் யோவான் எழுதுறார். யோவான் அங்கே இருந்திருப்பார். யோவான் ஆண்டவருடைய மார்பிலை சாய்ந்திருந்த சீடன் அல்லவா? இவன் என்னடா இப்படியெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி தான் அவர் அவனை குறித்து இவராக எழுதுகிறார். 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனான படியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனான படியினாலும் இப்படி சொன்னான்னு எழுதுறார். அவருக்கே எரிச்சலாக இருக்கும். ஒருவேளை என்னடா அது, அந்த பொம்பளை நல்லதானே செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை போய் இவன் குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவன் திருடனான படின்னு சொல்லி யோவான் அங்கே குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லும் விதமாய் நாம் வந்து நிற்கிறோம். நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு வந்திருக்கிறோமா? ஒரு விஷயம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு வந்திருக்கிறோமா? நன்றி இல்லாத இருதயத்தோடு வந்திருக்கிறோமா? அல்லது படுத்துகிற இருதயத்தோடு வந்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இல்லைங்க, நான் ரொம்ப நன்றியுள்ள இருதயத்தோடு வந்திருக்கிறோன்னு வெளியே சொல்லிக்கிட்டு அந்த பக்கம் போய் இவர் என்ன இப்படி செய்கிறார், இவர் என்ன அப்படி செய்கிறார், இதையும் அப்படி செய்கிறார். எப்பொழுதுமே கர்த்தருக்கு முதன்மையான காரியங்களை கொடுக்கத்தான் வேண்டும். முதன்மையான காரியங்கள் தான் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும். நம்ம ஆதி ஆகமத்திலே பார்த்துருக்குறோம். காயின் ஆபேல் காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க. காயின் எப்படிப்பட்ட காணிக்கையை கொண்டு வந்தான்? ஒரு காணிக்கையை கொண்டு வந்தான். ஆபேல் எப்படிப்பட்ட காணிக்கையை கொண்டு வந்தானு? எல்லாவற்றிலும் முதன்மையானவற்றை தெரிந்து கொண்டு வந்தான். கர்த்தர் எதை அங்கீகரித்தார்? அதைத்தான். அவருக்கு பணம் பெருசு இல்லைங்க, பொருள் பெருசு இல்லை. எப்படி நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம், முழுமையான இருதயத்தோடு கொண்டு வந்து கொடுக்குறோமான்னு தான் பெருசு. இவன் காசிலேயே கண்ணா இருந்து காசை பற்றியே பேசி கொண்டிருந்து அவனுடைய நிலைமை எப்படி ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்து நாண்டு கொண்டு செத்தான். அவனை பற்றி பேசுவதற்கோ அவனை பற்றி சிலாகித்து சொல்வதற்கோ ஒன்றும் இல்லாத வகையிலே அவனுடைய முடிவு இருந்தது என்பதை பார்க்கிறோம். அவன் தன்னை திருத்தி இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சம்பவங்களையெல்லாம் பார்த்து அவன் மனம் மாறி இருக்க வேண்டும், தன்னை திருத்தி கொண்டிருக்க வேண்டும். யூதாசனுடைய வாழ்க்கையிலே எந்த மாற்றமும் ஏற்படாத காரணத்தினாலே அவருடைய முடிவு மிக மோசமான ஒரு முடிவாக இருந்தது என்று இந்த வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறோம்? ஒரு ஆண்டு முழுவதும் கடவுள் நம்மை காப்பாற்றி பாதுகாத்து பராமரித்து ஒரு புதிய ஆண்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறார். அதுவும் 19 நாட்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்கிற அளவில் கொண்டு வந்து விட்டுருக்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருந்திருக்கிறது, எப்படி இருக்கிறது? நன்றியால் பூரிப்படைந்து அப்படியே ஆண்டவரே என்று சொல்லி கொண்டு இருக்கிற சூழலில் இருக்கிறதா? என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்கிற அளவில் இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, மரியாளை குறித்து பார்க்கும்போது லூக்கா மரியாளை குறித்து அந்த சம்பவத்தை குறித்து எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா, பேர் அங்கே சொல்ல பாவியான ஒரு ஸ்திரீன்னு எழுதுகிறார். இந்த அம்மா பாவியாய் இருந்தாள் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஒரு சிலர் என்ன ரெஃபரன்ஸ் எழுதுகிறாங்கன்னு சொன்னால்,
இயேசு கிறிஸ்து விபச்சாரத்திலே பிடித்து ஒரு பெண்ணை மன்னித்து அனுப்பினாரல்ல, அந்த பெண் இந்த பெண் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதுறார். இவள் பாவியாய் இருந்தாலோ அல்லது பரிசுத்தமாக இருந்தாலோ நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரை மிகவும் அதிகமாய் நேசித்த ஒரு பெண்ணாய் இருந்தாள். அவர் பாதத்திலே அமர்ந்திருந்து வசனத்தை கேட்கக்கூடிய ஒரு பெண்ணாய் இருந்தாள். சரி, ஒருவேளை அவை பாவியாய் இருந்தாலும் அவள் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டாரே என்ற சந்தோஷத்திலே அவள் இருந்தாள். எல்லாவற்றிற்கு மேலாக என்னுடைய சகோதரன் மரித்து போயிருந்தான், அவனை இவர் உயிரோடு வந்து எழுப்பிவிட்டாரே, இவருக்கு நான் நன்றி செலுத்தியே தீர வேண்டும், இவரை நான் எப்படியாவது கனப்படுத்தியே தீர வேண்டும் என்று சொல்லி வீட்டிற்குள் அவள் வந்ததும் வராததுமாக அவர் காலிலே போய் விழுந்து தன்னிடத்திலே இருந்த பொருட்கள் பெரிய அந்த பணத்திலே வாங்கப்பட்ட அந்த நலம் என்கிற அந்த தைலத்தை எடுத்து அவருடைய காலிலே ஊற்றி அவருடைய பாதத்தை கண்ணீரால் கழுவுகிறதை நாம் பார்க்கிறோம். இது நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாய் எடுத்துக்கொள்வதா அல்லது கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய நிகழ்வாய் எடுத்துக்கொள்வதா என்று தெரியவில்லை. அல்லது ரெண்டுமே இதுக்கு பொருத்தமானதான். கடவுளை கனப்படுத்துகிறாள், எல்லார் முன்னாடியும் கர்த்தரை கனப்படுத்துகிறாள், எல்லார் முன்னாடியும் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். மரியாள் யோவான் சுவிசேஷத்தை பொறுத்தவரையிலும் மரியாள் அந்த தைலத்தை எடுத்து அவருடைய பாதத்திலே ஊற்றினால்னு பார்க்கிறோம். ஒருவேளை எப்படி அவள் போயிருப்பார் என்று சொல்லி இது வாசிக்கும் போது யோசித்து பார்த்தேன். அப்படியே குனிந்தபடியே தான் போயிருக்க முடியும். தலையிலே ஊற்றவில்லை, அவளுக்கு தலை தெரியவில்லை, அவருக்கு கையிலனாச்சும் ஊற்றி விட்டுறலாம், கையும் பார்க்கல, எப்படி போயிருப்பார்? அப்படியே தலை கவிழ்ந்து தன்னை தாழ்த்தி கொண்டு அந்த காலை பார்த்தே தான் போயிருக்க கூடும். எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை, எப்படிப்பட்ட ஒரு பாசம், எப்படிப்பட்ட ஒரு ஒரு மரியாதை கடவுளுக்கு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவள் பாதத்தை தெரிவு செய்திருப்பார். முதலாக கர்த்தருடைய பாதத்திற்கு வல்லமை உண்டு என்பதை உலகிற்கு பிரசித்தி பண்ணது மரியாள் தான். வேதத்திலே அநேக இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே அவர் பாதத்திலே வைக்கப்பட்ட சப்பானியர், ஊமையர் மற்றவரெல்லாம் சொஸ்தமாகி போனாங்கன்னு எழுதியிருக்கும். அதே மாதிரி மார்க் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் யவீரு என்கிற ஜெப ஆலய தலைவன் அவருடைய பாதத்திலே வந்து விழுந்து தன்னுடைய மரித்து போக இருந்த தன்னுடைய மகளை மீட்டு கொண்டாள் என்று பார்க்கிறோம். அதே போல் மார்க் 7:25 அசுத்தாவி பிடித்திருந்த தன் பெண்ணை கொண்டு வந்து ஒரு கிரேக்க ஸ்திரீ அவருடைய பாதத்திலே வைத்து குணப்படுத்தி கொண்டாள்னு பார்க்குறோம். அதே மாதிரி தான் யோவான் 11:32 இதே மரியாள் அவருடைய பாதத்திலே விழுந்து அழுகிறாள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான்னு சொல்லி அழுகிறான். இப்படி அவர் பாதத்திற்கு வல்லமை உண்டு என்பதை அநேகர் பார்த்தார்கள். ஆனால் முதலாக பிரஸ்தாபப்படுத்தியது இந்த நிகழ்ச்சி தான். முதலாக இந்த செய்தி பிரஸ்தாபமாக்கப்பட்டது அல்லது செய்தியாக சொல்லப்பட்டது. அவர் பாதத்திற்கு மிகுந்த வல்லமை உண்டு என்பதை புரிந்து கொள்ளப்பட்ட பகுதி இதுதான். இவ தான் போய் காலில் போய் அந்த தைலத்தை ஊற்றி தடவுகிறாள். இந்த தைலத்தை பற்றி என்ன குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? 3ஆம் வசனம், மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லா நலதம். நலதன்றது அதோட பேர். அதனுடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னா, விலையேற பெற்றது காஸ்ட்லியான ஒன்று, களங்கம் இல்லாதது, பியோர் பர்ஃப்யூம். அப்படிப்பட்ட ஒரு விலைமதிக்கத்தக்க ஒரு பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு வந்து அவர் காலிலே ஊற்றி, இந்த காலிலே நான் ஊற்றி ஜெபித்ததினால் எனக்கு பலன் கிடைக்கும் என்று விசுவாசித்தால் அதற்குரிய பலன் அவளுக்கு கிடைத்தது. இயேசு கிறிஸ்து ஒரு முழுமையான கர்த்தர். இஸ் எ கம்ப்ளீட் காட். அவர் யாரை தொட்டாலும் அவருக்கு சுகம் கிடைக்கும். அவர் போய் தொட்டாலும் என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். அவரை தொட்டாலும் சுகம் கிடைக்கும். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல்களை தொட்டால் சுகம் கிடைக்கும். அவர் வல்லமையாய் ஒரு வார்த்தையை சொன்னால் சுகம் கிடைக்கும். அவர் பாதத்திலே விழுந்து கிடைத்தால் பாவ மன்னிப்பு கிடைக்கும்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீ எங்கேயும் போன அவர் பாதத்திலே பொத்துன்னு விழுந்துருங்க, வில் பி சேவ்டு. நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் மீட்கப்படுவீர்கள்னு மரியாள் நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க? சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இனி நம்ம அவர் தலையை பார்க்க தேவையில்லை, அவர் கையை பார்க்க தேவையில்லை. நம்முடைய பார்வையும் கர்த்தருடைய
பாதத்தை நோக்கி இருக்க வேண்டும். அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கணும், ஆண்டவரே எனக்கு இது போதுங்க, எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், இந்த இடம் எனக்கு போதும் அப்படி என்று சொல்லி அவர் பாதத்திலே நாம் கவிழ்ந்து விழுந்தோம் என்றால் அவர் என்ன செய்வார்? இப்போ வீட்டில் நம்முடைய தமிழ் கலாச்சாரப்படி ஒரு பிறந்த நாளோ இல்லை இதெல்லாம் முந்தையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம், இப்போ சேரமானே தெரில. பெரியவர்கள் காலில் என்ன செய்வோம்? விழுந்து வணங்குவோம். என்னுடைய பெற்றோர் இருக்கும்போதெல்லாம் அதை செய்திருக்கிறேன். அப்போல்லாம் அடிக்கடி விழுவுன்னு ஆசைப்படுவோம். ஏன்னு சொன்னால் காலில் விழுந்தா காசு கொடுப்பாங்க. அப்படி விழுந்து கிடக்கிற இப்போ எங்கள் அப்பா காலில் நான் அம்மா காலில் நான் விழுந்தேன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? ஆசீர்வாதம் பண்ணி உடனே தூக்குவாங்க. ஏந்திருப்பா. கர்த்தருடைய காலில் நாம் விழுந்தால் என்ன செய்வார்? அவர் பார்த்து கொண்டிருக்க மாட்டார், வாரி அணைத்து கொள்வார். ஏந்திரி, நீ இருக்க வேண்டிய இடாதல் எங்கே வா அப்படின்னு கூட்டிக்கிட்டுவார். இது மரியாளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆகவே தான் என்ன செஞ்சாங்க, அவங்க அங்கே ஊற்றல, அங்கே காலில் ஊற்றி கழுவுனாங்க. அவர் என்ன சொன்னார்? நீ எங்கெங்கெல்லாம் இதை பற்றி பேசுகிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் இந்த சம்பவம் சொல்லப்படுதோ, அங்கங்கெல்லாம் இந்த பெண்ணை பற்றி 2100 வருஷத்துக்கு அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மரியாதை குறித்து, யூதாசை குறித்து பேசவில்லை, லாசரவை குறித்து பேசவில்லை, மார்த்தாளை குறித்து பேசவில்லை, மரியாதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவள் தெரிந்தெடுத்தது கர்த்தருடைய பாதம். அவள் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவள் அந்த தைலத்தை ஊற்றி எதில் துடைத்தாள்னு சொல்லப்படுகிறது? தன்னுடைய தலையுடைய முடியினால் துடைத்தாள். அந்த காலத்து வழக்கப்படி பெண்கள் தங்கள் கணவர் முன்னாடி தான் முடிய என்ன செய்வாங்களாம்? அவிழ்த்து போடுவார்களாம். அது மற்றவர்கள் முன்னாடியெல்லாம் எப்படி இருப்பாங்க? தலையை கவர் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒன்று கொண்டை போட்டிருப்பாங்க, இல்லை எப்படியோ ஒரு விதத்தில் தலை அலங்காரம் இருக்கும். இப்போ நம்ம ஸ்கார்ஃப் நீங்கள் முக்காடு போட்டிருக்கீங்களா இல்லையா, அதே மாதிரி தான் தலை மூடப்பட்டிருக்கும். தன்னுடைய கணவர் முன்னால் மாத்திரமே அந்த பெண் என்ன செய்வாளாம்? தன்னுடைய அழகை காட்ட வேண்டும் என்று சொல்லி முடியை விரித்து அவள் வைத்திருப்பாளாம் வீட்டுக்குள்ள. அவர்கள் இருவரும் இருக்கின்ற இடத்தில் மாத்திரம். மரியாள் அந்த மணவாளனை பார்த்து தன் முடியை அவிழ்த்து அதை துடைக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட விசேஷமான ஒரு விஷயம் அது. அவரை தன்னுடைய மணவாளனாக பார்த்தாள். அவரை ஆண்டவராக கூட பார்க்கவில்லை, தன்னுடைய மணவாளனாக பார்த்தாள். ஆகவே தான் தன்னுடைய முடியை எடுத்து அவருடைய காலிலே துடைத்தாள். எப்படிப்பட்ட கிரிட்டிசிசம் வரட்டும், யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், அவர் என்னுடைய மணவாளன். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஒரு காட்சியாக இருந்திருக்கும். இந்த நாளிலே மாதத்தின் முதல் மாதத்திலே வந்திருக்கிற நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எதிர்பார்ப்புகள் விண்ணப்பங்கள்லாம் கொடுத்தாச்சு, அதை நிறைவேற்றி போகிறார் என்பது இன்னொரு விஷயம். ஆனாலும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறோம். மரியாதை போல நன்றி செலுத்துவது 2 வகை. ஒன்று வாயில் சொல்வது, இன்னொன்று செயலால் செய்து காட்டுவது. இப்போ ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்வோம்? அவங்கள்ட்ட ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படி சொல்லலாம், அது நடக்கிறது. இன்னொன்று அவரை கனப்படுத்த வேண்டும், ரொம்ப நல்ல நிறைய உதவி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய gift வாங்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தோம்னு சொன்னால் அது எப்படிப்பட்டது? அது இன்னும் மேன்மையானது. மரியாள் தன்னுடைய நன்றி உணர்வை செயலில் செய்து காட்டினாள். பாவின்னு என்னை சொன்னாங்க, ஆனால் இவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அருமையான வசனங்களின் மூலமாக என்னை மீட்டு கொண்டார். என்னுடைய சகோதரன், இறந்து போன என்னுடைய சகோதரனை திரும்பவும் கொண்டு வந்து என் கையில் கொடுத்தார். ஆகவே நான் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவள் அன்றைய நாளை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் நாளாக அவள் அன்றைக்கு தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார். ஏற்கனவே சொன்னபடி எப்பொழுதுமே கர்த்தருக்கு மேலான ஒன்றைத்தான் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். த பெஸ்ட். உங்களுக்கு பிடித்த ஆட்களுக்கு எப்படிப்பட்ட கிஃப்ட் வாங்கி கொடுப்போம்? நம்ம பெஸ்ட்டானதை வாங்கி கொடுப்போம். அது வீட்டில் இருக்கட்டும், நம்ம கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அவங்களுக்கு போய் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால் எப்படி வாங்கி கொடுப்போம்? தேடி கண்டுபிடித்து அருமையான சிறப்பான ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்போம். கர்த்தருக்கு கொடுக்கும்போதும் பெஸ்ட்டாக தான் கொடுக்கணும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தேசத்திலே என்ன சொல்கிறது, அது டிமானிட்டைசேஷன் வந்துச்சு. அந்த காசெல்லாம் நமக்கு சில பணங்கள்லாம் மாற்றப்பட்டது. பண மதிப்பு இழப்பு.
அந்த சூழ்நிலை 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு எல்லாம் போயிடுச்சு. அதுக்கு பிறகு புதிதாக நோட்டு வந்துச்சு. அதை மாற்றிக்கொள்ள சொல்லி கூட கால அவகாசம் கொடுத்தாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, சில மாற்றாமல் விட்டுட்டாங்க. திருப்பி பேங்க்கில் போனால் மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நடந்தது சொல்கிறேன் எங்கள் சர்ச்சில். அதை கொண்டு வந்து காணிக்கையை போட்டாங்க. எப்படி அது? யாரை ஏமாற்றுவதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது? சில நேரங்களில் காணிக்கை எண்ணி பார்க்கும்போது ரொம்ப பழைய நோட்டாக இருக்கும். செல்லாத நோட்டுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கும். மிகவும் தவறான ஒரு அணுகுமுறை. யார் போட்டாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு கட்டு நோட்டை விட 2 காசு தான் பெருசு. ஒரு கட்டு கொண்டு வந்து போடுறதை காட்டிலும் முழு மனதோட 2 காசு போடுங்க, அதுதான் அவர்கிட்ட செல்லுபடியாகும். ஆகவே இந்த பெண் நன்றி செலுத்தின விதத்தை உற்று நோக்கி பார்த்தால், இவள் முதலாவதாக நன்றி செலுத்துகிறாள், முழு மனதோடு நன்றி செலுத்துகிறாள், முதன்மையானதை வைத்து நன்றி செலுத்துகிறாள். முதலாவது நன்றி செலுத்துகிறாள். முதல்ல ஓடி வந்துடுறா. அவங்க வீட்டுக்கு வராரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாள் வீட்டுக்கு வந்துடுறார். வந்த உடனே மரியாளுக்கு அங்கே இருக்கிற யாரையுமே தெரியல. மார்த்தாளை தெரியவில்லை, லாசருவை தெரியவில்லை, யூதாசை தெரியவில்லை, அவர் சீடர்களை தெரியவில்லை. வேறு யார் யாரெல்லாம் வந்திருக்கா, அவருக்கு தெரிந்தது ஒரே ஆள் யார்? ஆண்டவர் தான். வாங்க வாங்கன்னு அவரை கூட்டிகிட்டு போய் உட்கார வைத்து முதலாவது ஓடி போய் தன்னுடைய நன்றி உணர்ச்சியை அவருக்கு முன்பாக அவள் காட்டுகிறதை பார்க்கலாம். எப்பொழுதுமே கர்த்தருக்கு முதலாவது நன்றி செலுத்தும் போது, அவரை முதன்மைப்படுத்தும் போது அதற்குரிய பலன் எப்படி இருக்கும் என்பதை இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, முழு மனதோடு நன்றி செலுத்துகிறார். வேத பகுதிகளில் அந்த எந்த சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தாலும் மரியாள் நீ போய் அவருக்கு நன்றி செலுத்து, மரியாள் நீ போய் காணிக்கை கொடு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை. யாரும் அவளை கட்டாயப்படுத்தவில்லை. யாரும் அவருக்கு இதெல்லாம் செய்யின்னு சொல்லவில்லை. யாரும் அவளை ஃபோர்ஸ் பண்ணவும் கிடையல. தானாக சென்றார் முழு மனதோடு. அது மாத்திரமல்ல, தைலத்தை ஊற்றி துணியினால் அல்ல, தன்னுடைய தலை முடியினால் துடைக்கிறார். துணியில் துடைச்சிருக்கலாமா இல்லையா? அங்கே இருக்க தன்னுடைய புடவையிலையோ இல்லை ஸ்கார்ஃப்லையோ வச்சு துடைச்சிருக்கலாம். எந்த அளவிற்கு அவள் நன்றி உணர்ச்சி இருந்தது என்றால், அது பெண்களுக்கு தலைமுடி என்பது ஒரு அலங்காரமான ஒன்று இல்லையா? அது எப்படியாவது பராமரித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்களுக்கும் அந்த ஆசை இருக்கும், பெண்களுக்கு கூடுதலான ஆசை இருக்கும். அதையெல்லாம் துச்சமாக தூர போட்டார். இதற்கு பிறகு இந்த முடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர் பாதத்தை நான் துடைக்கட்டும் என்று சொல்லி அருமையாய் தன்னுடைய முடியை எடுத்து அழகாய் அந்த அவருடைய பாதத்தை துடைக்கிற இது வர அந்த அது கூட படம் அழகாக அதுக்குள்ளே போட்டாங்க அந்த காட்சி. ஆகவே முதன்மையை போய் நன்றி செலுத்துகிறாள். ரெண்டாவது, முழு மனதாய், ஹோல் ஹார்ட்டட், முழு மனதாய் போய் நன்றி செலுத்துகிறாய். மூன்றாவது தான் முக்கியமானது, முதன்மையானதை வைத்து நன்றி செலுத்துகிறாள். நம்ம முதலாவது நன்றி செலுத்துவோம், முழு மனதாய் நன்றி செலுத்துகிறோம். ஆனால் எதை வைத்து நன்றி செலுத்துகிறோம்? அவள் விலை உயர்ந்த அந்த நலதம் என்கிற தைலத்தை வைத்து அவள் நன்றி செலுத்துகிறார், கனப்படுத்துகிறார். ஒருவேளை அவள் யோசித்திருந்தால் மற்ற இடங்களிலே நடக்கிற மாதிரி ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவர் காலை ஊற்றி கழுவு வைத்திருக்கலாம். ஆனால் அவர் செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் அவளுக்கு ஒரு வேளை தெரிந்திருக்கும், நான் கழுவ போகிற இந்த பாதம் சுவிசேஷம் செல்ல ஊர் ஊராக சென்று வந்ததல்லவா, நான் கழுவ போகின்ற இந்த பாதம் அநேகரை சொஸ்தப்படுத்துவதற்காக தெரு தெருவாய் சென்றதல்லவா, ஏழைகளுக்கு உதவி செய்த பாதம் அல்லவா, மரித்த என் சகோதரனை உயிரோடு எழுப்புவதற்கு எங்கள் ஊருக்கு வந்த பாதம் அல்லவா, தண்ணீரிலே நடந்த பாதம் அல்லவா, இது எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே ஆணியிலே படப்போகின்ற பாதம் அல்லவா, இந்த பாதத்தை வெறுமனே தண்ணீரிலே நான் கழுவுவது எப்படி, இடத்தில் இருக்கக்கூடியது வெளியிருந்த தைலத்திலே நான் கழுவட்டும் என்று சொல்லி மரியாள் அந்த தைலத்தை ஊற்றி தன்னுடைய முடியினால் சுத்தம் செய்கிறதை பார்க்கலாம். இன்றைக்கு நம் முன்னிலையிலே இருக்கப்படுகின்ற ஒரே கேள்வி அதான்,
நம்முடைய நன்றி உணர்ச்சி எந்த அளவில் இருக்கிறது? மரியாளுக்கு செய்தது போலவே, மரியாளை விட மேலாகவே கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறாரு. நம்முடைய நன்றி உணர்ச்சி எப்படி இருக்கிறது? முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோமா? முழு மனதோடு நன்றி செலுத்துகிறோமா? அல்லது முதன்மையானதை வைத்து நன்றி செலுத்துகிறோமா? சிந்தித்து பார்க்க இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது கவனிக்கப்படத்தக்க ஒரு கேரக்டர் பார்த்தால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் தன்னை கனப்படுத்துகிறார்களோ அவர்களை அங்கே மேன்மைப்படுத்துகிறதை நம்ம காணலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே சகேயுவை குறித்து பார்க்கலாம். சகேயு அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி மரத்தில் ஏறி நின்றான். பிற்பாடு இயேசு கிறிஸ்து அங்கே வந்து அவனை கூப்பிட்டு, இங்கே வா, உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொன்னபோது அவன் தன்னை அறியாமல் தான் செய்த தவறுகளை எல்லாம் ஒப்புக்கொண்டு அங்கே மனமாற்றம் அடைகிறவனாக காண்கிறோம். அங்கே இருக்கிறவரெல்லாம் குறை சொல்லுகிறார்கள். ஆண்டவர் தான் அங்கே அவனுக்கு வக்காலத்து வாங்குகிறார். ஐயா அவங்க ஜெபத்தில் சொன்னாங்க, எல்லாருக்காக ஜெபம் செய்யும் சொன்னபோது, ஆண்டவரே நீர்தான் எங்களுக்காக வழக்கறிஞராக இருந்து வழக்காட வேண்டும்னு சொன்னாங்க. இந்த சகேயுக்காக அன்னைக்கு ஆண்டவர் தான் வழக்காடினார். எல்லாரும் சொல்கிறாங்க, பாவியான மனுஷன் வீட்டில் இவர் போறாருன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இவனும் ஆபிரஹாமின் குமாரனாக இருக்கிறானேன்னு சொல்கிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இவன் வேற ஆள் கிடையாதுங்க, இவன் நம்மால் தான். ஆபிரஹாமின் குமாரன் தான் அவனுக்கு வக்காலத்தை வாங்கினார். அதே வக்காலத்தை இந்த மரியாளுக்காக இங்கே வாங்குறது பார்க்கலாம். யூதா சொல்கிறான், இந்த தைலத்தை வைத்திருந்தால் 300 காசு கிடைச்சிருக்கும், அதை வைத்து ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அவளை உயர்த்தி பிடிக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை அங்கே நிற்கிறதை காணலாம். கூட இருந்தவர்களெல்லாம் அவளை பாவி என்று சொல்லி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல அவர் சொல்கிறார், அப்பா அவங்களுக்கு புரியாத, தெரியாத, அறிந்திராத ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறார். இந்த தைலத்தை அவள் எதுக்கு தெரியுமா எனக்கு போடுறான்? எதுக்கு போடுறான்னு உங்களுக்கு தெரியுமா? நான் மரிக்க போகிறதை நினைவு கூறுகிறதற்காக போகிறேன்னு சொல்லி பின்னாடி நடக்கப் போகின்ற ஒரு சம்பவத்தை, அவர்களுக்கு தெரியாத ஒரு சம்பவத்தை, அவர்கள் புரிந்திருக்காத ஒரு சம்பவத்தை அங்கே சொல்கிறார். நீங்கள் சும்மா காலை கழுவிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, இது நான் இறந்து போவதற்கு எத்தனமாய் செய்யப்படுகின்ற ஒரு செயல்னு சொல்லி அவங்க பாவின்னு சொன்ன அந்த மனுஷியை இவர் தீர்க்கதரிசி ரேஞ்சுக்கு உயர்த்தி கொண்டு போகிறார். கர்த்தர் எங்கெல்லாம் நான் கனப்படுத்துகிறோமோ நம்ம விட்டே கொடுக்க மாட்டார், அடிச்சு தூக்கிட்டு வந்துடுவார். ரெண்டாவது, இவ்வளவு விலையுயர்ந்த பொருளை நீ விரயம் செய்கிறாயே என்ற குறைப்பூர்வர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இவளை விட்டுட்டு போப்பா, நீ இவளை விட்டுரு. என்ன காரணம் நீ சொல்கிற? ஏழைகளுக்கு கொடுக்கணும், தரித்திரருக்கு கொடுக்கணும் தானே. அவங்க தான் எப்பயும் உங்கள் கூட இருக்கிறாங்களே, நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன், அதை புரிந்து கொண்டு தான் இவள் செய்கிறேன்னு சொல்கிறார். அங்கேயும் விட்டு கொடுக்கல. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கும்போது மரியாள் மார்த்தாள்கிட்ட சொல்வார், மார்த்தாளே நீ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள்னு சொல்வார். தன்னை விட்டு எடுபடாத பங்குனா எது? இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறது தான். இயேசு கிறிஸ்துவோடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் வைத்திருக்க உறவு தான் நம்மை விட்டு எடுபடாத ஒரே பங்கு. மற்றதெல்லாம் எடுபட்டு போயிடும். எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் நம்ம விட்டு போய்விடும், எப்படிப்பட்ட சொத்து சுகமாக இருந்தாலும் நம்ம விட்டு போய்விடும். எடுபடாத ஒரே விஷயம் என்று சொன்னால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் வைத்திருக்கிற அந்த ஐக்கியம்தான். அதை மரியாள் புரிஞ்சுக்கிட்டாமா, நீ அது தெரியாமல் பேசிட்டு இருக்கேன்னு அங்கே சப்போர்ட் பண்ணுறார். இன்னொரு இடத்துல சொல்கிறார், மத்தேயுல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்னதான், எங்கெங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் மரியாதை குறித்து பேசப்படும். இப்படி கர்த்தர் அவளை உயர்த்தி பேசி கொண்டிருக்கிறதை நாம் காணலாம். அவளெல்லாம் ஒரு 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 பாவி, ஒரு பைத்தியம், ஒன்றும் தெரியாதவ, அநியாயமே போய் காசை வீண் பண்ணுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி பாவியும் கிடையாது. இவள் ஞானமுள்ள ஒரு பெண், ஞானமாய் காரியத்தை செய்தாள், இவள் ஒரு பெரிய தீர்க்க தரிசனமான காரியத்தை செய்தாள் என்று சொல்லி அவர்கள் வாயை கர்த்தர் அங்கே அடைக்கிறதை பார்க்கலாம். இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்துவை மார்த்தாள், மரியாள் குடும்பத்தினர் அழைத்தார்கள். அழைத்து மரியாள் அவரை கனப்படுத்தினாள்.
அதற்குரிய பலனை பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு, நம்முடைய ஆலயம் என்ற இந்த வீட்டிற்கு கர்த்தர் வந்திருக்கிறார், அழைக்கப்பட்டிருக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிறார்ல, இருக்கிறாரா இல்லையா? நம் மத்தியிலே இருக்கிறார். நாம் யாரை போல் இருக்க போகிறோம்? யாரை போல் இருக்க போகிறோம்? மார்த்தாளை போல் இருக்க போகிறோமா? லாசருவை போல் இருக்க போகிறோமா? யூதாசை போல் இருக்க போகிறோமா? அல்லது எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே ஊற்றிவிட்ட மரியாதை போல் இருக்க போகிறோமா? சிந்தித்து பார்க்க இந்நாளில் அழைக்கப்படுகிறோம். வரும்போது மார்த்தாளை போல் இருந்திருக்கலாம், யூதாசை போல் இருந்திருக்கலாம், அல்லது லாசருவை போல் இருந்திருக்கலாம், இல்லை வேறு யாரும் அங்கே இருந்த சீஜர்கள் போல கூட இருந்திருக்கலாம். போகும்போது எப்படி போக வேண்டும்? மரியாளுடைய மனப்பக்குவத்திலே போக வேண்டும். ஆண்டவரே, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். என்ன வேண்டும்? உன் பாதம் ஒன்றே போதும். உம்முடைய பாதம் ஒன்றே எனக்கு போதும், வேறு எதுவும் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்ற சொல்லுகிற அளவிலே, அந்த மனப்பக்குவத்திலே நாம் வெளியே செல்லும்போது மரியாளுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதம், அதே நன்மை, அதே கிருபை, கர்த்தர் அவள் கூட இருந்து அவளை உயர்த்தி பேசின அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். ஆகவே எவ்வளோ கவலைகளோடு உள்ளே வந்திருக்கலாம். இன்னும் இந்த நாளைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு பெருங்கவலை என்ன தெரியுங்களா? நாளைக்கு ஸ்கூல் திறக்க போகிறாங்க. ஒரு வாரம் லீவ் இருந்துச்சு. ஐயோ, நாளைக்கு காலையில் எழுந்துச்சு ஸ்கூலுக்கு போகணுமேனு பசங்களை விட இப்போ வாதியாருங்க தான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி கவலைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படிப்பட்ட கவலைகளோடு தான் எல்லா மனுஷனுக்கு கவலை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது இல்லை. அதனால் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான கவலைகள் இருக்கும். கர்த்தருடைய பாதத்தில் அதையெல்லாம் இறக்கி வைத்து விடுவோம். இறக்கி வைத்து விட்டு வெளியே செல்லும்போது ஒன்றுமே இல்லாமல் ஃப்ரீயாக போவோம். ஒரு லக்கேஜ் தூக்கிட்டு வரோன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய மூட்டை தூக்கிட்டு வரும்போது கஷ்டப்பட்டு போவோம். அதே லக்கேஜ் இறக்கி வச்சுட்டு போகும்போது எப்படி போவோம்? ஃப்ரீயாக போவோம். இது கர்த்தருடைய சந்நிதி, கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடம். ஆகவே அவருடைய பாதத்திலே நம்முடைய சுமைகளை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய கஷ்டங்களை எல்லாவற்றையும் அவருடைய சந்நிதியில் இறக்கி விட்டு இறங்கி போகும்போது மன சந்தோஷத்தோடு போவோம். அவரை இதையெல்லாம் பார்த்து கொள்வார். மரியாளை கைப்பிடித்து உயர்த்தி மேன்மைப்படுத்தின தேவன் நம் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவார். அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே தம்முடைய திருவசனங்களை நம்முடைய இருதயங்களிலே நித்திய ஜீவனுக்கென்று பலிக்க பண்ணி திருடங்களித்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். பாதம் ஒன்றே வேண்டும், பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும், பாதம் ஒன்றே வேண்டும். வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த போர் பாதம் ஒன்றே வேண்டும். சேரும் புயலினால் வாரிதி பொங்கிட, சேரும் புயலினால் வாரிதி பொங்கிட, மாறில் நடந்தார் போல் நீர்மேல் நடந்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிட மற்றயம் மாக்கின யாவையும், போக்கிட மற்றயம் மாக்கின யாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த நல் பாதம் ஒன்றே வேண்டும். நானிலத்தோர் உயர் வானில தேரவில், நானிலத்தோர் உயர் வானில தேரவில், வாணி குலைத்திட தானே கொடுத்த உன் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம், உன் பாதம் ஒன்றே வேண்டும். எழுந்து நிற்போமும் ஜெபம் செய்வோம்.
கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எந்த மனநிலையில் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு தெளிவாக தம்முடைய வசனத்தின் அடிப்படையில் விளக்கி காண்பித்திருக்கிறார். இந்த 2025 ஆண்டில் மரியாளை போல ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்திருக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது அவர் கண்ணீரை துடைக்கிறார், மனநிலை பாதிப்பை மாற்றுகிறார், தைரியத்தை கொடுக்கிறார், தெளிவை உண்டாக்குகிறார், நம்மோடு கூட பேசுகிறார், நம்ம செய்கின்ற காரியங்களை புரிந்து கொள்ள உணர்வடைய செய்கிறார், நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறார். அவருக்காக இன்னும் வாழ, அவருக்காக இன்னும் எழும்ப நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஒரு நன்றியுள்ள இருதயம் அந்த மரியாளுக்கு இருந்தது போல நம்ம இருதயத்தை உடைத்து 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 ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். பாதத்தில் உட்காரும் போதுதான் நீங்க யாருன்னு ஆண்டவர் உங்களுக்கு காண்பிப்பார். உட்காராத வரைக்கும் நீங்க ஓடிட்டே இருப்பீங்க. ஆலயத்தை விட அங்கங்க ஓடுறீங்க, ஓடிடுறீங்க, பேசுறீங்க, செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஆனா பாதத்துல உட்காந்தீங்கன்னா அவர் சொல்லுவார், நீ யாருன்னு உனக்கு காட்டுவார். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறன்றத ஆண்டவர் உணர்த்துவார். ஆண்டவரே, இந்த கால வேளையில அந்த மாதிரி நல்ல இருதயத்தை எனக்கு மரியாதை போல யாருன்னு சொல்லி ஜோமல்ல ஒப்பு கொடுங்க. காலையில் எழுந்து கர்த்தருடைய சம்பந்த பாதத்துல உட்காருங்க. லீவு கிடைக்குதா, ஆண்டவருடைய பாதத்துல உபவாசம் பண்ணுங்க, உட்காருங்க. மதியானம் டைம் கிடைக்குதா, ஆண்டவருடைய பாதத்துல உட்காருங்க. இயேசு உங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். 24 மணி நேரம் உனக்குள்ளதான் இயேசு இருக்கிறார். உன் வேதனைகளை எல்லாம் அறிஞ்சிருக்கிறார், நினைவுகளை அறிஞ்சிருக்கிறார், கண்ணீரை அறிஞ்சிருக்கிறார். உட்கார்ந்தினா ஆறுதலை தருவார், தேற்றுவார். மரியாதை போல கனம் பண்ணக்கூடிய நிலையில உன்னை உயர்த்துவார். சத்தியாவிய நம்மளோட பேசிட்டு இருக்கிறார். பிரதர், சிஸ்டர், எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? எவ்வளோ நேரத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளோ டைம் கொடுத்திருக்கிறார். மரியாள் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க, யூதாஸ் பேசிட்டே இருக்கிறாரு, லாசர் பார்த்துட்டே இருக்கிறாரு, சீஷர்லாம் அங்கே நின்றுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனுஷி தான், ஒரு தேவ பிள்ளை தான், மரியாள் தான் ஆண்டோட பாத்துல நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். தேவையானது ஒன்றுதான், தேவையான ஒரே ஒரு காரியம் தான், அது இயேசுனுடைய பாதத்தில் இருப்பது. ஆண்டவரே, இந்த காலவேளையை அர்ப்பணிக்கிறேன். மனமுகர்ந்து எத்தனை எல்லாம் கண்ணை மூடி இருக்கீங்க. நானும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த காலவேளையை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. மரியாளுடைய இருதயத்தை போல என் இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே. உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற இருதயமும் மாற்ற. எத்தனையோ உங்களுடைய பிள்ளைங்களுக்காக நீங்கள் அழுதுட்டு இருக்கிறீங்க, மகனுக்காக அழுதுட்டு இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துக்காக அழுதுட்டு இருக்கிறீங்க, ஒரு சிலர் தேசத்துக்காக, சபைகளுக்காக, வேதனைப்படுற ஊழியர்களுக்காக அழுதுட்டு இருக்கிறீங்க.
அநேக காரியங்களுக்காக அழுது கொண்டு இருக்கிறீங்க. அது கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அழுவுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குன்னா கையை உயர்த்தி சின்ன ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இந்த ஆன்லைனில் பார்த்துருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே உன்னோடு கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். நீங்கள் எங்கிருந்து இந்த ஆன்லைனில் பார்த்துருந்தாலும் இந்த ஆண்டில் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க. மரியாதை போல நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்க. அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை நடத்துவார். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் 3வது ஓய்வு நாள் இந்த காலை ஆராதனை ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் நல்ல ஆராதனை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. நல்ல வார்த்தைகளை தந்து உம்முடைய அடியான் மூலமாக எங்களோடு பேசினதற்காக நன்றி. ஆண்டவரே, மரியாதை போல ஆண்டவர் என்னுடைய பாதத்தில் ஒரே ஒரு காரியம் தான், நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள உடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறவளாய் மாற எங்களுக்கு கிருபையை தாரும் ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் குடும்பமாய் நீர் ஆசீர்வதியும். நான் அதில் பங்கு முறையாத யாரெல்லாம் வியாதியின் படுக்கில் இருக்கிறார்களோ, பலவீனம் படுக்கில் இருக்கிறார்களோ, ஆண்டவரே, அவள் எங்கிருந்தால் இந்த நேரம் உங்களுடைய கரம் அவர்கள் மேலே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமை இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவளை தொட்டு நீ குணமாக்கியருடன் கர்த்தாவே, வந்த ஒவ்வொரு மக்களுடைய தேவைகளை சந்தித்து நீர் ஆசீர்வதியும். எல்லா வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் மாறட்டும். சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். நல்ல சுகத்தை தந்து ஆசீர்வதியும். ரோகன் சிவிலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதனால் அவளுடைய திருமண நாளுக்காக நன்றி. இந்த வருஷத்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். நன்மையும் கிருபையும் அவளை தொடரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்மளை கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மத்தியில் வந்து ஊழியம் செய்த கர்த்தருடைய தாசனுக்காக நன்றி. அவருடைய மனைவி, பிள்ளைகளையும் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டில் இன்னும் வல்லமையாக எடுத்து பல இடங்களில் உபயோகப்படுத்துவீராக. உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நாளைக்கு பள்ளிக்கு போகிற, கல்லூரிக்கு போகிற எல்லா மாணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கரம் இருக்கட்டும், உங்களுடைய கிருபை இருக்கட்டும், உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும், உங்களுடைய வழிநடத்தல் இருக்கட்டும். இந்த ஆண்டவர்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஆசீர்வதித்து தாரும். உங்களுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து எல்லாம் குணமாக்கி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு வாழ்த்துங்க, பிளஸ் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.